ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நாருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 438 பார்க்க போறோம். சீஷனை டின்னர் எடுத்துட்டு வரும்போது இது தப்புன்ட்டு சுனாடையை டிஸ்க்ல தட்டுவாங்க. சீஷனை என்னாச்சுன்னு கேட்பா. அந்த ஜிராயா அவனுக்கு ஒன்னும் தெரியலன்பாங்க. சீஷனை சிரிச்சுட்டு மாஸ்டர் ஜிராயாவோட நாவலை தானே படிக்கிறீங்கன்பா. சுனாடை இது ஒன்றும் ஜோக் இல்ல, எக்ஸ்கியூஸும் கொடுக்க முடியாது. நாவலா இருந்தாலும் உண்மையை வளைக்க கூடாதுல. சக்குரா என்னோட அன்பான மாணவி, சாந்த குணமா இருக்கக்கான வாய்ப்பே இல்லைன்பாங்க. சீஷனை டின்னருக்கு ரைஸ் பால்ஸ் கொண்டு வந்திருக்கேன், கூடவே டீ இருக்குன்ட்டு வைப்பா. பரவாயில்ல சூப்பர்ன்ட்டு சுனாடை எடுத்து வாயில வைக்கவும் உப்பு கறிக்குதுன்னு கத்துவாங்க. உள்ள என்னடி இருக்குன்னு கேட்கவும் 10 வருஷம் பழைய பிளமன்கிறது ரெட்டிஷ் ஃப்ரூட். சுனாடே ரொம்ப உப்பா இருக்குதுன்ட்டு டீ எடுத்து குடிச்சிட்டு துப்புவாங்க. சீஜனே டீ ரொம்ப சூடா இருக்குன்பாங்க. சுனாடே தனி முதல்லயே சொல்லியிருக்கணும்னு பெருமூச்சு விட்டு நாவல் ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜிராயா நிஞ்சா ஸ்க்ரோல்ஸ் தி டேல் ஆஃப் நருட்டோ தி ஹீரோ தி ரூல்ஸ் ஆர் எ காம்ரேட்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சாஸ்கே சக்குரா ஸ்ட்ரகிள் ஆகிறத பார்த்த நெஜி முன்னால போக ட்ரை பண்ணுவான். மாஸ்க் மேன் தடுத்துட்டு ஹியூகாவோட வருங்காலமா இல்லனா எல்லா ஷினோபியோட வருங்காலமுமா எல்லாம் இந்த டெஸ்ட்ல தான் இருக்கு, கவனமா பாரு, அவங்களோட ட்ரூ செல்ஃப் வெளியே வரும், அவங்கள நான் சாக விட மாட்டேன்பான். சக்குரா சம கோவப்படுவா. சாஸ்கேக்கு இப்படியாண்டா செஞ்சேன்ட்டு. சசோரி தொல்லையா இருக்கே, நீ சாகணுமான்னு கேட்பான். மாஸ்க் மேன் மிஷனை மறந்துடாதேன்னு டிரான்ஸ்மிட் பண்ணுவான். அவங்களோட ட்ரூ செல்ஃபை வெளியே கொண்டு வரதான் உன் மிஷன், அவங்கள கொல்ல நான் உத்தரவு போடலின்பான். சசோரி அப்பனா என்ன ஸ்பை பண்ணிட்டு வந்திருக்கானா, எனக்கு தெரியும் இது டெஸ்ட் தானே, ஷினோபிக்கு வருங்காலமே இல்லைங்கிறத நான் காட்டுறேன்பான். ஏகப்பட்ட குனாய் ஸ்விட்ச் அடிப்பான். சக்குரா டாச் பண்ணிருப்பா. ஆம் யூஸ் பண்ணுவோம், டாச் பண்ணுவா, அதுல இருந்து ஏகப்பட்ட நீடில்ஸ் வரும், அதுலயும் தப்பிப்பா. சக்குரா ஜம்ப் பண்ணி சசோரியை பஞ்ச் பண்ணுவா. ஷெல் கிராக் ஆகும், சசோரி எஸ்கேப் ஆயிருவான். சக்குரா சாஸ்கே உடம்புக்குள்ள போன பாய்சனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவா. நான் விஷயம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி எடுத்துட்டேன், நீ சீக்கிரமே ஓகே ஆயிருவேன்பா. சாஸ்கே நீ எப்ப மெடிக்கல் இன்ஜுரிஸ் கத்துக்கிட்டேன்னு கேட்பான். நான் சீக்கிரட்டா லேடி சுனாடைக்கு அப்ரண்டிஸா இருந்தேன்பா. சக்குரா சாஸ்கே அப்படியா, உன் ஸ்கில் தான் காப்பாத்திருக்குன்பா. இதெல்லாம் பார்த்த நெஜி இதானா டெஸ்ட், இது மூலமா என்ன ப்ரூவ் பண்ண பாக்குறேன்னு கேட்பான். மாஸ்க் மேன் இல்ல நிறைய இருக்கு, இப்பதான் ஆரம்பிச்சிருக்குன்பான். ஜிராயா நருட்டோவோட சக்ரா பாயிண்ட்ஸ் கிளியர் பண்ணி விட்டுருவாரு. இப்ப நீ ஃப்ரீயா போலான்னு பாரு. நருட்டோ தேங்க்ஸ் பண்ணிட்டு கையெல்லாம் அசிச்சு பாப்பான். பில்ஸ் கொடுத்து இது உன் சக்ராவை ஃபில் பண்ணணும் பாரு. ஜிராயா சாப்பிட்டு நீங்க இங்க என்ன பண்றீங்க இப்போ விசேஜன்பா. ஜிராயா வேற மிஷனுக்காக ஒருத்தனை தேடி போனா. கிடைச்ச இன்டலோட லீஃபுக்கே விளாண்டு வந்துட்டேன். அப்புறம் மினட்டோ தான் கன்வின்ஸ் பண்ணி இங்க அனுப்பிச்சுட்டதா சொல்லுவாரு. நருட்டோ நான் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சது சர்ப்ரைஸா இருக்கேன்பா. ஜிராயா மினட்டோ உனக்கு போட்ட சீல் இருக்குல்ல, அதுல அவன் மார்க்கிங்கும் இருக்கு, அந்த மார்க் இருக்க வரைக்கும் அவன் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் உங்ககிட்ட வந்துருவான் பாரு. நருட்டோ அப்பான்ட்டு சரிப்பான். ஜிராயா மற்றவங்களை எங்கன்னு கேட்பாரு. நருட்டோ ககாஷி சென்சே மற்றவங்களை எல்லாம் கடத்திட்டாங்க, நானும் நெஜி இங்க மாட்டிக்கிட்டோன்பா. ஜிராயா அடுத்து என்னன்னு கேட்பாரு. நெஜி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க மாஸ்டர் மேனோட போயிட்டான். அப்புறம் மிச்சத்தை தான் நீங்களே பாக்குறீங்களே. நருட்டோ எனக்கு மட்டும் பவர்ஸ் அதிகமா இருந்தா அந்த மாஸ்டர் மேனை காலி பண்ணி ககாஷி சென்சே மற்றவங்களை எல்லாம் காப்பாத்திருப்பேன்பா. ஜிராயா நருட்டோக்கு சமனிங் ஜுட்ஸுக்கான ட்ரைனிங் கொடுத்ததை காட்டுவாங்க பிளாஷ்பேக்ல. அது நீ ஆபத்துல இருக்கான்னு கேட்பாரு ஜிராயா. நருட்டோ நான் ஒரு நாள் மேல அது கீழே விழுந்துட்டேன், வாழ்க்கையே முடிஞ்சதுங்கிறப்ப நான் ஒரு கிரேட்டோட சமன் பண்ணன்பா. ஓ அப்படியான்ட்டு ஜிராயா எங்க ட்ரை பண்ணன்பாரு. நருட்டோ சமனிங் ஜுட்ஸு பண்ணவும் ஒன்னும் வந்திருக்கு, அது போக தான் வரும். ஜிராயா புரிஞ்சு போச்சுடா, நீ ட்ரைனிங் எல்லாம் இக்னோர் பண்ணிருக்கேன் பாரு. நருட்டோ இல்ல நான் செஞ்சேன், கூடவே அப்பாவும் செப்பரேட்டா ட்ரைனிங் கொடுத்தாருன்பா. பாஸ்ட்ல நருட்டோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொட்டேஷன் பண்ணிருப்பான், ஆனா வாட்டர் பலூன் எதுவுமே இருக்காது. 3 நாள் ஆகியும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, வாட்டர் பலூன் வெடிக்கலின்பான். அந்த சமயத்துல ஒரு பூனை அதோட 2 கைகளால 2 பக்கமும் தள்ளி பிரஷர் கொடுக்கறல வாட்டர் ரொட்டேட் ஆகி வெடிக்கும். பூனை பயந்து ஓடிடும். ஆனா நருட்டோக்கு அதுல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். மனசுக்குள்ள அதேதான், அந்த பூனை போலவே டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல நான் ஷேக் பண்றது மூலமா தான் அதை வெடிக்க வைக்க முடியும்னு திங்க் பண்ணிட்டு ட்ரை பண்ணுவான். வெடிச்சு பின்னால போறப்ப மினட்டோ பிடிச்சிருப்பாரு. அப்பான் இருப்பான். நருட்டோ நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ட முடிச்சிட்டேன், ஒரு பூனை வாட்டர் பலூனை வச்சு விளையாடுறப்ப எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சதுன்பான். அப்படியே அங்க நருட்டோ இந்த குழந்தை பாட்டு போதும், அடுத்த ஸ்டெப் சொல்லி கொடுங்கன்பான். அதுக்கு முன்னால பிரேக் எடுத்துக்கலான்ட்டு மினட்டோ ஐஸ்கிரீம் உடச்சு நருட்டோ கொடுப்பாரு. லைக் ஜிராயா ரியல் வேர்ல்ட்ல செஞ்ச மாதிரி. நருட்டோ நான் 3 ஸ்டெப்பை முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு சமனிங் ஜுட்ஸுல ஹெல்ப் பண்றீங்களா, இல்லனா பர்விசேஜ் வந்து செம்ம காண்டாவாப்லன்பா. மினட்டோ எதுவா இருந்தாலும் சரி, ஒரு நேரத்துக்கு ஒரு ஸ்டெப் மட்டும் வெயின்பாரு. சரிப்பான் இருப்பான். நருட்டோ அப்பாவோட ட்ரைனிங்கால தான் ஒரே ஒரு தடவை கிரேட்டோட சமன் பண்ணேன், அப்புறம் அதான் நான் 9 டெய்ல்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுன்பான். ஜிராயாவோ அப்படியா, அப்ப அதை நம்ம ட்ரை பண்ணி பாத்திர வேண்டியதான். 8 சைண்ட் சீலிங் ஃபார்முலாவை நான் கொஞ்சம் வீக் பண்றேன், அப்புறம் 9 டெய்ல்ஸோட சக்கரா ரிலீஸ் ஆகும்பாரு. ஆனா இங்க பாரு, உன்னால 9 டெய்ல்ஸை மட்டும் கட்டுப்படுத்த முடியலனா அது உன் சுயநனவை எடுத்துக்குன்பாரு. நருட்டோ நான் ட்ரை பண்ற செய்யுங்கன்பான். லீ வேகமா ஓடுறப்ப டென்ட் நிக்க சொல்லுவா. ரொம்ப வேகமா போவும், மண்டையிலே அடிப்பா. லீ என்னங்கவும் டென்ட் பேப்பர் ஷூரிகன்ஸ் வரலைன்பா. லீ சுத்தி பார்த்துட்டு ஆமா எனிமி இருக்க மாதிரி தெரியலின்பா. டென்டன் ஏதோ வினோதமா இருக்கு, பெரிய தாக்குதலுக்கு உட்பட்டோம், ஆனா நமக்கு காயங்கள் படலின்பா. லீ டென்டன் டீம் கொரோனா அண்ட் ஆஸ்மா வருவாங்க, எப்படியோ வந்துட்டன்பாங்க. ஷிகமாரு கீபா எதிரியே எங்கன்னு கேட்பாங்க. டென்டன் பாக்குறப்ப ஹினாட்டா நான் என் பியாக்குகானால பார்த்தப்போ உங்க 2 பேரும் யாரோ தொடர்ந்து வந்தாங்கன்பா. நாங்க இங்க வரவும் அவங்க இருந்ததுக்கான சயின்ஸே இல்லாம போயிடுச்சுன்பா. டென்டன் ஷீனோ காணாம போயிட்டாங்களான்பா. லீ ஆமா ஒரு ஃபாக்ஸ் ஸ்பிரிட் விரட்டமாய் போயிட்டாங்கன்பா. ஹினாட்டா நெஜி எங்கன்னு கேட்பா.
டென் நருட்டோ எனிமியோட ட்ராப்ல போனான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு நெஜியும் போயிட்டான்பா. ஹினாட்டா நருட்டோவுமான்பா. ஹீபா இரு, இந்த சென்ட் எனக்கு தெரியும். சாஸ்கேயும் சக்குராவும் இங்கதான் இங்கேயும் இருக்காங்கன்பா. ஹினாட்டா பியாக்குகானால பார்த்துட்டு நம்ம சீக்கிரம் போய் ஆகணும், அவங்கள ஒரு எதிரி மறைஞ்சு இருந்து பாக்குறான். ஆனா சாஸ்கேயும் சக்குராவும் அதை பத்தி தெரியாம இருக்காங்கன்பா. சக்குரா சாஸ்கேக்கு ட்ரீட் பண்றப்ப சாஸ்கே பேஸ்ட் யோசிப்பான். இட்டாச்சி கிட்ட சாஸ்கே சின்ன பையனா இருக்கப்ப இன்னைக்கு நீங்க ட்ரைனிங்க்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதா சத்தியம் பண்ணிருக்கீங்களான்பா. இட்டாச்சி சாரி சாஸ்கே, லார்ட் ஃபோர்த் கூப்பிட்டுருக்காருன்பா. சாஸ்கே எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைச்சான்பா. இட்டாச்சி டெஃபினட்டா இன்னொரு டைம் பார்க்கலாம், இப்ப வேணா அப்பாவை கூப்பிட்டுக்கன்பா. சாஸ்கே வருத்தப்பட்டிருப்பா. அதுக்கப்புறம் ஃபுகாக்கு 5 ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்ஸு பண்ணி காட்டியிருப்பாரு. வாய பொழந்திருப்பான் சாஸ்கே. ஃபுகாக்கு இதான் நம்ம கிளானுக்கான கீ ஜுட்ஸு 5 ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்ஸு. ஆல்ரெடி நான் உனக்கு ஹேண்ட் சைன்ஸை காமிச்சிட்டேன். உன் சக்கராவை பில்டப் பண்ணி இன்ஃபியூஸ் பண்ணு, உன் செஸ்ட்ல ஒரே பாயிண்ட் ஃபோக்கஸ் பண்ணு, ஒரு பெரிய பிரீத்ல அதை நீ ரிலீஸ் பண்ணணும் பாரு. சாஸ்கே ஹேண்ட் சைன்ஸ் பண்ணிட்டு மனசுக்குள்ள அப்பாவே எனக்காக இந்த ஜுட்ஸுவை சொல்லி கொடுக்குறாரு, நானும் ஒருத்தன் அப்பா என்ன அக்னாலேஜ் பண்ணிட்டாரு, அவரை டிசப்பாயிண்ட் ஆக விட மாட்டேன், நான் செய்வன்ட்டு 5 ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்ஸு பண்ணுவான். ரொம்ப சின்னதா வரும். ஃபுகாக்கு உடனே எதுக்கு நான் இட்டாச்சி போல நினைச்சனோ, நீ இன்னும் இதுக்கு தயாராகலின்ட்டு போயிருவாரு ஃபுகாக்கு. பிரசன்ட்ல கிராஸ் அசையும் சவுண்ட் கேட்டு சாஸ்கே சக்குரான்ட்டு எந்திரிப்பான். சக்குரா பெரிய தாக்கத்துல என்னால வைக்க முடியாம போயிருச்சுன்பா. சசோரி வாழ்க்கைக்கு லிமிட் இருக்கு, ஆனா கலைக்கு இல்ல. என்னோட அழியாத ராணுவ கூட்டத்தை பார்க்க விரும்புறீங்களான்னு கேட்பான். வாழ்க்கையவே சர்ப்ரைஸ் பண்ற அளவுக்கு ஒவ்வொன்னும் வேல்யூபிள் ஒர்க் ஆஃப் ஆர்ட், சீக்ரெட் ரெட் மூவ், பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் 100 பப்பட்ஸ் பண்ணுவான். சாஸ்கே 100 பப்பட்ஸ் அன்பா. சக்குரா அதுக்கு வாய்ப்பே இல்ல, மேசிவா இருக்குன்பா. சசோரி என்ன பண்ண போறீங்க, என்னோட 100 பீசஸ் ஆஃப் ஆர்ட்டோட நீங்க சட்டை போட போறீங்களா, இல்லனா பயந்து ஓட போறீங்களா, உங்களையே முடிவெடுக்க விடுறேன்பா. சாஸ்கே மனசுக்குள்ள இவன் சொன்ன மாதிரியே ஒரு கேட் கீப்பர் தான், எங்களை ஹிடன் லீஃப்க்கு போக விடாம தடுத்துட்டு இருக்கான். அவனை தாண்டி போக நாங்க ட்ரை பண்ணாத வைக்க அவன் எங்களை அட்டாக் பண்ண மாட்டான்ட்டு சக்குராவை பார்த்துட்டு என்னாலையும் சக்குராவை இந்த 100 பப்பட்ஸை தாண்டி போக முடியுமான்னு தனக்கு தானே கேள்வி கேட்டுக்குவான். இருந்தாலும் வாய்ப்பிலையும் திங்க் பண்ணிட்டு நிறைய பேர் இருந்தா நல்லா இருக்கும்னு திங்க் பண்ணும்போது அக்கமாறு வந்து குலைக்கும். எல்லாரும் வந்துட்டீங்களான்ட்டு சக்குரா சந்தோஷப்படுவா. சாஸ்கே சிரிச்சுட்டு எப்படி எல்லாரும் சந்திச்சுக்க முடிஞ்சதுன்னு திங்க் பண்ணுவான். மூடு பண்ணியில இருந்த மாஸ்க்டு மேன் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பிரசன்ஸை நம்ம மறைச்சிக்கலான்ட்டு மறைஞ்சிருவான். ஹினாட்டா பியாக்குகானால அவங்க போயிட்டதை நோட் பண்ணுவா. ஷிகமாரு முன்னால பார்த்துட்டு ஷாக் ஆவா என்ன நடக்குதுன்ட்டு. ஷீனோ அதெல்லாம் பப்பட்ஸான்னு கேட்பான். ஆமா 100 இருக்குன்பா சாஸ்கே. மனசுக்குள்ள இந்த பக்கம் என்னையும் சேர்த்து 10 பேர் கூட ஒரு 9 திங்க் பண்ணுவான். ஷிகமாரு இங்க என்ன நடக்குதுன்னு கேட்பான். சாஸ்கே இந்த பப்பட் யூசருங்களை தடுத்து நிறுத்திட்டு இருக்கான்பா. ஷிகமாரு தடுத்துட்டா பப்பட் யூசர் எங்கன்னு கேட்பான். சாஸ்கே அவன் நம்மளோட அடுத்த மூவ பார்த்துட்டு இருக்கான்பா. ஷிகமாரு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாங்கிற நோக்கத்துல இருந்த சாஸ்கேன்னு கேட்பான். சாஸ்கே நம்ம லார்ட் ஃபோர்த்துக்கு தேவைப்பட்டிருக்கோம்னா லீஃபுக்கு திரும்ப போய் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணலான்னு தான் இருந்தன்பா. 10 ஆனா நம்ம இந்த 100 பப்பட்ஸை காலி பண்ணா இங்க இருந்து போயிடலாம்லன்பா. ஈனோ ஈஸிங்கிற மாதிரி சொல்றேன்பா. ஈபா ஆனா அது இம்பாசிபிள்னு சொல்லிட முடியாதுலன்பா. சாஸ்கே நம்மளோட மிஷனை முடிக்கணும்னா நமக்கு வேற வழி இல்லைன்பா. ஈபா இரு, நம்ம கிராமத்துக்கு போலான்ல சொல்லி டீம் கேப்டன்ஸை ரெஸ்கியூ பண்ணாம கிவ் அப் பண்ணிட்டு போறதான்னு கேட்பான். மிஷனை கைவிடுறதா இருக்கேன்னு கேட்பான் சாஸ்கே. ஷீனோ இல்ல அப்படி இல்ல, 2 டீமா பெரிய இருக்கான ஆப்ஷனும் இருக்கு, ஒருத்தங்க கேப்டன்ஸை தேடலாம், அப்புறம் இன்னொருத்தர் கிராமத்துக்கு போய் ரிப்போர்ட் பண்ணலான்பா. ஷிகமாரு இல்ல, நானுமே எல்லாரும் ஒன்னாந்து வேலை பார்க்கணும்னு தான் நினைக்கிறேன்பா. ஹீபா என்னடா ஷிகமாரு சொல்றேன்ட்டு கத்துவான். ஷிகமாரு ஆரம்பத்துல நானுமே ஒத்துக்கிட்டேன், 2 டீமா பெரிய இருக்கு, ஆனா நேரம் போயிட்டு இருக்கு, நமக்கு அதிகப்படியா நேரம் போயிட்டு இருக்கதால நம்ம டீம் கேப்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான சக்சஸ் ரேட்டுங்கிறதே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லும் போது ஷீனோ சிம்பிளா சொல்லணும்னா லீஃபுக்கு போறதுக்குமே நமக்கு நேரம் பத்தாம போயிரும்பா. ஷிகமாரு சொல்ல போனா நம்ம அந்த 100 பப்பட்ஸோட சண்டை போட்டோம்னா மொத்தமா எக்ஸாஸ்ட் ஆயிருவோன்பா நேரத்தோட. சாஸ்கே அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு இல்லையா, உடனே எதுக்காக நான் இட்டாச்சி போல நினைச்சேன்னு அதை யோசிப்பான். ஷிகமாரு சாஸ்கே வரப்போறே என்னன்னு கேட்பான். சாஸ்கே கையை முறுக்கிட்டு நான் உங்களோட வரப்போறதா இல்ல, நான் விஷயங்களை என் வழியிலேயே பாத்துக்கிறேன்பா. 3 டோமோய் வந்திருக்கும் ஷரிங்கான்ல. டீம் ஜெராயா தூரத்துல இருந்து இதெல்லாம் பாப்பாங்க. யாஹிகோ ஒரு விஷயத்துல சக்சஸ் ஆயிருக்கும், அவங்கள ஒண்ணு சேர்த்ததுல, ஆனா விஷயம் சரியா போற மாதிரி தெரியலன்பா. ஆர்கியூ பண்ணிக்கிறாங்களான்னு கேட்பா கோனான். ஆனா ஏன்னு கேட்பான் ஆகட்டும். யாஹிகோ இப்ப மட்டும் இவங்க 100 பப்பட்ஸோட சண்டை போட்டு இந்த பப்பட் பேரியர் தாண்டி போனாங்கன்னா அவங்களோட ரூல்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுக்குற மாதிரி ஆயிரும்பா. நாகட்டும் ஆனா அவங்க அந்த பப்பட்ஸோட சண்டை போடாம காம்ரேட்ஸை தேட போனான்பா. போனான் அப்புறம் அவங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது, அவங்க சுய விருப்பங்களால விஷயங்களை முடிவெடுத்துக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துற ஆசையில இருந்துன்பா. யாஹிகோ அவங்க ஆர்கியூ பண்றதெல்லாம் நிறுத்திட்டு ஒன்னு சேர்ந்து அடுத்து என்ன பண்ண போறாங்களோன்னு இருக்குன்பா. தூரத்துல போயிட்டு மூடு பணியில இருந்து மாஸ்க்டு மேன் எதை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம், அப்பதான் இந்த யங் ஷினோபிஸோட ட்ரூ நேச்சரை பார்க்க முடியும்பா. அப்படியே நருட்டோ ஜெராயாவை காட்டுவாங்க. ஜெராயா புரிஞ்சுதா 8 சைண்ட் சீலிங் மட்டும் வீக் ஆச்சுன்னா அடுத்து என்ன ஆகுங்கிறது எனக்கும் கூட தெரியாதுன்பாரு. ஆல்ரைட்னு நருட்டோ. ஜெராயா வர்ஸ்டா வரப்ப நான் ஜெராயா அந்த ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்துவன்பாரு. நருட்டோ தேங்க்ஸ் பண்ணிட்டு சீலை காட்டுவான். சீலை வீக்கெண்ட் பண்ணவும் 9 டெயில்ஸ் கண்ண முழிக்கும். டக்குன்னு 3 டெயில்ஸ் வந்துரும். ஜெராயா உடனே 3 டெயில்ஸ் வந்துருச்சு. நருட்டோ உன்னோட சக்கராவை கண்ட்ரோல் பண்ணுன்பாரு. நருட்டோ என்னன்ட்டு ஸ்ட்ரகிள் ஆவான். ஃபாக்ஸ் போஸ்டர்ல நிப்பான். இன்சைட்ல காட்டுவாங்க. நருட்டோ 9 டெயில்ஸ் பாக்குறப்ப 9 டெயில்ஸ் நான் தடுத்து வச்சுட்டு இந்த சீல் வீக் ஆயிடுச்சுங்க. நருட்டோ உன் சக்தி எனக்கு கூட டீமன் ஃபாக்ஸ்ன்பா. 9 டெயில்ஸ் அவனை முழுசா ஆட்கொண்டிருக்கும். வெளியே நருட்டோவை சுத்தி ஒரு பிளாக் ஸ்பியர் கிரியேட் ஆன மாதிரி காட்டுவாங்க. ஜெராயா ஸ்ட்ரென்த்தால தீர்மானி உன்னோட வில்ல பயன்படுத்தி 9 டெயில்ஸை கண்ட்ரோல் பண்ணுன்னு கத்துவாரு. வர ஏர் பிரஷர்ல கெரோட்டோர மறைஞ்சிரும். ஜெராயா ரொம்ப பின்னால போயிருப்பாரு. ஸ்பியர் மறைவும் நருட்டோவை காட்டுவாங்க. 4 டெயில்ஸோட 9 டெயில்ஸோட வெர்ஷன் 2ல இருப்பான். ஜெராயா மனசுக்குள்ள 4th டெயிலா நருட்டோவால 9 டெயில்ஸோட சக்கராவை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு இன்னும் விரைவான கெஸ் பண்ணிட்டேன்னு திங்க் பண்ணுவாரு.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடனில் அடுத்து பார்க்க போகிறேன் என்பா நருட்டோ.羽ばたいたら踊らない